ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் சோர்வாக இருந்தேன். நான் சோர்வாக இருந்தேன். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாஸ் டயர்ட். ஐ வாஸ் டயர்ட். நான் சோர்வாக இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் தவறு செய்தேன். நான் தவறு செய்தேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வாஸ் ராங். ஐ வாஸ் ராங். நான் தவறு செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், இரவு ஆனது. இரவு ஆனது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் வாஸ் நைட். இட் வாஸ் நைட். இரவு ஆனது. நெக்ஸ்ட் ஒன், அவர் வீட்டில் இருந்தார். அவர் வீட்டில் இருந்தார். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, he was at home. he was at home. அவர் வீட்டில் இருந்தார். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஆரோக்கியமாக உள்ளனர். அவர்கள் ஆரோக்கியமாக உள்ளனர். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, they are healthy. they are healthy. வீட்டில் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி சொல்லணும் அது இங்கிலீஷில் அப்படின்னா, they are healthy. அவர்கள் ஆரோக்கியமாக உள்ளனர். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் போகலாம். நீங்கள் போகலாம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, you may go. you may go. நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தாமதமாகி விட்டீர்கள். நீங்கள் தாமதமாகி விட்டீர்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, you are late. you are late. நீங்கள் தாமதமாகி விட்டீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். we are happy. we are happy. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவர் கனிவானவர். அவர் கனிவானவர். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, he is kind. he is kind. அவர் கனிவானவர். நெக்ஸ்ட் ஒன், அவர் தனியாக இருந்தார். அவர் தனியாக இருந்தார். he was alone. he was alone. அவர் தனியாக இருந்தார். நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்யலாம். மழை பெய்யலாம். ஒருவேளை ஈவினிங் மழை வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் மே ரெயின். இட் மே ரெயின். மழை பெய்யலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் தைரியமாக இருந்தார். அவர் தைரியமாக இருந்தார். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, he was brave. he was brave. அவர் தைரியமாக இருந்தார். அவர் சந்தோஷமாக இருந்தார். அவர் கோபமாக இருந்தார். அவர் பொறுமையாக இருந்தார். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் மாணவர்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, they are students. they are students. அவர்கள் மாணவர்கள். நெக்ஸ்ட் ஒன், வெளியில் குளிராக இருக்கிறதா. நம்ம யார்கிட்டையாவது கேட்போம் இல்லையா, வெளியே ரொம்ப குளிராக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் இட் கோல்ட் அவுட் சைட். இஸ் இட் கோல்ட் அவுட் சைட். வெளியில் குளிராக இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியா. எல்லாம் சரியா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் எவ்ரிதிங் ஓகே. இஸ் எவ்ரிதிங் ஓகே. எல்லாம் சரியா. நெக்ஸ்ட் ஒன், அங்கே முடிந்து விட்டது. அங்கே முடிந்து விட்டது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இட்ஸ் ஓவர் தேர். இட்ஸ் ஓவர் தேர். அங்கே முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது வேண்டாம். எனக்கு அது வேண்டாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் தட். ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அது வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் சமையலறையில் இருக்கிறார். அவர் சமையலறையில் இருக்கிறார். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, he is in the kitchen. he is in the kitchen. அவர் சமையலறையில் இருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், அவர் விரைவில் வருகிறார். அவர் விரைவில் வருகிறார். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, he is coming soon. he is coming soon. அவர் விரைவில் வருகிறார். நெக்ஸ்ட் ஒன், அவ்வப்போது. அவ்வப்போது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா,
ஃப்ரம் டைம் டு டைம். ஃப்ரம் டைம் டு டைம் அவ்வப்போது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீர்களா? நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீர்களா? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ ஹியர் அலோன்? ஆர் யூ ஹியர் அலோன்? நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன், நீண்ட காலத்திற்கு முன்பு. நீண்ட காலத்திற்கு முன்பு இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, a long time ago. a long time ago. நீண்ட காலத்திற்கு முன்பு. நெக்ஸ்ட் ஒன், நான் என் புத்தகத்தை கண்டுபிடித்தேன். நான் என் புத்தகத்தை கண்டுபிடித்தேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபவுண்ட் மை புக். ஐ ஃபவுண்ட் மை புக். நான் என் புத்தகத்தை கண்டுபிடித்தேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னை அங்கே அனுப்பு. என்னை அங்கே அனுப்பு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, சென்ட் மீ தேர். சென்ட் மீ தேர். என்னை அங்கே அனுப்பு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவி தேவை. எனக்கு உதவி தேவை. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ நீட் ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உதவி தேவை. நெக்ஸ்ட் ஒன், இது புதியது. இட்ஸ் ஃப்ரெஷ். இட்ஸ் ஃப்ரெஷ். இது புதியது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னும் வேண்டும். இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் மோர். எனக்கு இன்னும் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், யார் வேண்டுமானாலும் செய்வார்கள். யார் வேண்டுமானாலும் செய்வார்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, எனிபடி வில் டூ. எனிபடி வில் டூ. யார் வேண்டுமானாலும் செய்வார்கள். நெக்ஸ்ட் ஒன், தொடங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தொடங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ரெடி டு பிகின். ஐ எம் ரெடி டு பிகின். தொடங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அது என்னுடையது. அது என்னுடையது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தட்ஸ் மைன். தட்ஸ் மைன். அது என்னுடையது. கீழே பார்க்கவும். கீழே பார்க்கவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, see below. see below. கீழே பார்க்கவும். நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்லை. பரவாயில்லை. இதை நம்ம இங்கிலீஷில் நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லணும். நெவர் மைண்ட். பரவாயில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இப்போது புரிகிறது. எனக்கு இப்போது புரிகிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். எனக்கு இப்போது புரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் நிறுத்தி வைக்கிறேன். நான் நிறுத்தி வைக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஆன் ஹோல்ட். ஐ எம் ஆன் ஹோல்ட். நான் நிறுத்தி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வெள்ளிக்கிழமை உங்களை அழைக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் கால் யூ ஆன் ஃப்ரைடே. ஐ வில் கால் யூ ஆன் ஃப்ரைடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.